சிட்டி பக்கத்தில் நீங்கள் வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டை கண்ணை மூடிட்டு யோசிக்காமல் வாங்கலாங்க. இந்த வீடு கட்டப்பட்ட லொக்கேஷன், இந்த வீடோட பிளானிங், இந்த வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்கிற இன்டீரியர், இது எல்லாமே ஒர்த்துங்க. கிளாசிக்காக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டிலேருந்து நாங்கள் 10 நிமிஷத்துலேயே கோயம்புத்தூர் சிட்டிக்கு ரீச் ஆகிடலாம். வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களெல்லாம் நடந்து போகிற தூரத்துலேயே சிபிஎஸ்சி ஸ்கூலில் போயிட்டு நம்ம விட்டுட்டு வந்துடலாங்க. அந்தளவு ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. வீட்டில் வயசானவங்களாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் நடந்து போகிற தூரத்தில் பஸ் ஸ்டாப்பு, கிராசரி ஷாப் எல்லாமே இங்கே நியர்பையில் இருக்குது. இந்த வீடு நல்லாவே ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் கட்டியிருக்காங்க. இதை தாண்டி இந்த வீட்டோட பிளான் பார்த்தீங்கன்னா 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி பார்க்கிங் ஏரியா, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே 2 பெரிய லிவிங் ஹால் 16 கொடுத்துருக்காங்க. இது போக தனியாக ஒரு யூட்டிலிட்டி ஏரியா இருக்குது. இந்த வீட்டுக்கு தனியாக ஒரு கிச்சன், தனியாக ஒரு டைனிங் கொடுத்துருக்காங்க. 2 மாஸ்டர் பெட்ரூம், அது போக ஒரு கிங் சைஸ் பெட்ரூம் அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக ஒரு கவர்ட் பால்கனி ஏரியாவோட இந்த வீட்டோட பிளான் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது போக வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்கிற இன்டீரியர் ரொம்பவே ப்ளசண்ட்டாக பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் சைட்லேருந்து இந்த வீட்டை பற்றி ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 30க்கு 46ங்கிற லீன்லாகல் எடுத்து 3.25 சென்ட் இடத்துல வீட்டை வந்து 2450 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் டைப்பில் இந்த வீட்டோட பிளான் அமைஞ்சிருக்குங்க. தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோருங்க. இந்த வீடு கட்டப்பட்ட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பெரிய பெரிய வீடுகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே சிபிஎஸ்சி ஸ்கூலும் இருக்குங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் டார்க் ப்ரௌன் வித் சாண்டில் கலர் தீமில் டெக்ஸ்சர் ஒர்க்குலேயே இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. கவர்ட் பால்கனி எல்லாம் தெரிகிற மாதிரி சிஎன்சி லேசிகட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக டஃபன் கிளாஸு, அப்புறம் சிவில் ஒர்க்லேயே யூ ஷேப்பில் பெரிய ப்ரொஜெக்ஷன்லாம் ஒர்க் கொடுத்து இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து செம கிராண்டாக இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி கார்டனிங்கெல்லாம் பண்ணிக்கிற மாதிரி இங்கே ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த ட்ரீ டிசைன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்லாம் இங்கே செஞ்சுருக்காங்க. காம்பவுண்ட் வால் முதற்கொண்டு இந்த வீட்டுக்கோட மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவியான மெட்டல் கேட்டுங்க. ஒரு ஆர்ச் கர்வ்டு டிசைனில் ஆர்ச் டிசைன் ஒர்க் பண்ண மாதிரியான ஃபோல்டபுள் கேட்டை ரெடி பண்ணி ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வந்தது இப்போ நம்ம பார்க்குறது வந்து நல்ல ஒரு லாவிஷான பார்க்கிங் ஏரியா. 16க்கு 21ங்கிற அளவில் 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி நல்லா பிரம்மாண்டமாக இருந்துருக்கு. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே செக்டு பேட்டர்ன் டிசைனில் கார் பார்க்கிங் டைல்ஸு, வாலுக்கு வந்து அந்த பீடிங் டிசைன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி மார்மேட் டிசைனில் வால் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. அது போக லெஃப்ட் சைடில் வந்து இபி மீட்டர் பாக்ஸ்க்கெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கு கபோர்டு ஒர்க்கும் நீட்டாக பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இந்த சைடு வந்தோம்னா நம்ம இங்கே போர்ட்டிக்கோட சூரேக்கெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கேயும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. பக்கத்தில் வந்து சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. இதோட வந்து 5க்கு 7 ஃபுல்லாமே கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. சிட் அவுட்டை தாண்டி இந்த சைடு வந்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான யூட்டிலிட்டி ஏரியாங்க. சர்வன் வாஷ் பண்ணிக்கிற மாதிரிங்கன்னா இங்கே ஒரு சிங்க்கு, கடப்பாக்கள் வச்சு அந்த ஷெல்ஃபெல்லாம் செஞ்சுருக்காங்க. இதை தாண்டி இந்த சைடு வந்துட்டிங்கன்னா நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் இங்கே 2 பெரிய வாட்டர் சம்ப் இருக்குது. இந்த வீட்டுக்கு தனித்தனியாக குட் வாட்டருக்கு, அப்புறம் சால்ட் வாட்டருக்குன்னு, ட்ரிங்கிங் வாட்டருக்கு, சால்ட் வாட்டருக்குன்னு 2 பெரிய வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி நல்லா நடந்து வர மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வர மாதிரி செட்பேக் ஏரியா இருக்குது. இந்த வீட்டோட மெயின் டோருங்க கிழக்க பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தேக்கு மரத்தில் பாலிஷ் ஒர்க்லாம் செஞ்சு நீட்டான டிசைனில் கர்விங் பண்ணி ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. சைடில் டிசைனர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் இங்கேயும் உடன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆன்டிக்யூ டைப்பில் டிசைனர் லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க இந்த சிட் அவுட் ஏரியாவுக்கு மேலே. இப்போ உள்ளே வந்ததும் நம்ம இப்போ இங்கே பார்க்குறது வந்து வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க லிவிங் ஹால் 16க்கு 17ங்கிற அளவில் இருக்குது. இங்கே ஃப்ளோரிங் ஃபுல்லாமே மார்மேட் டிசைன்ஸில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளசண்ட்டான கலர் தீமில் இன்டி ஒர்க் பண்ணி இந்த டிவி நெட் செஞ்சுருக்காங்க. மார்மேட் டிசைன்ஸு பிளாக் கலரில் வந்து லைட் க்ரீன், அதுக்கு பேக் சைடில் வந்து லைட் பிங்க் கலரில் அந்த டிவி நெட்டுக்கான கலர் தீம் வந்து சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்கு. பேஸ் கேபினெட்லாம் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அது போக ஷோகேஸ் திங்ஸில் வச்சுக்கிற மாதிரி உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்து ஷெல்ஃப் இருக்குது. அது கீழே வந்து அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் வச்சுக்கிறோம்னா அங்கே வந்து ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. இந்த இடத்துலையும் நம்ம டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் வச்சுக்கலாம். அதுக்கு உண்டான உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் இங்கே பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் வந்து லூவர் பேனல் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்லேயும் அந்த உட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அங்கே சென்டரில் வந்து ஒரு டெக்கரேட்டிவ் லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. 2 சீலிங் ஃபேனும் இருக்குது. இந்த ஹாலோட வெளிச்சம் காட்டுறதுக்கு வந்து இங்கே 2 பெரிய யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. இதை தாண்டி இந்த டிவி நெட்டுக்கு பேக் சைடில் வந்து ஒரு ஸ்டடி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டடி ஏரியா மாதிரி ரெடி பண்ணி இங்கேயும் செல்ஃபு, அப்போ ஸ்டடி திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ட்ராயர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மிரரும் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டெப்ஸுக்கு கீழே இந்த யூபிஎஸ் யூனிட், அப்புறம் வீட்டுக்கு தேவையில்லாத ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாம் டம்ப் பண்ணி வைக்கிற மாதிரி இங்கே ஒரு பெரிய ஸ்டோரேஜ் யூனிட் ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்குது. அந்த இடத்துல வந்து பெட்ரூம் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம அந்த பெட்ரூம் பார்த்துட்டு அப்புறம் கிச்சன் கம் டைனிங் பார்த்தலாம். இந்த பெட்ரூம் வர இந்த டோர் சுற்றியுமே பார்த்திங்கன்னா உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோர்ஸுமே ஸ்ட்ராங்கான ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் உட்டன் டோர் தான் அந்த பெட்ரூமோட டோர்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் 10க்கு 16ங்கிற கன்னி மூலையில் இருக்குங்க.
இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் தீமில் அந்த வார்ட்ரோப் கபோர்டு, லேப் கபோர்டு, ஸ்டடி டேபிள் இதெல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஹேண்டில்ஸ் எல்லாமே பிளாக் கலரில் இருக்குது. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் வந்து ப்ளசண்ட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் இருக்குது. இது பேக் சைடில் வந்து காஸ்மெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு யூபிவிசி விண்டோ, அங்கே ஒரு யூபிவிசி விண்டோ, ஸ்கர்டன்லாம் மாட்டிக்கிற மாதிரி இங்கே ராடெல்லாம் கொடுத்து மாட்டி வச்சுருக்காங்க. அப்போது ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் இதில் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து அந்த உட்டன் பேனலிங் ஒர்க் வந்து பாத்ரூமோட டோர்ஸ்க்குமே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட வந்து 5க்கு 7ங்கிற அளவில் இருக்குது. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்டிக் டைல்ஸும், வாலுக்கு வந்து கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் வந்து லிண்டல் லெவல் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக எக்ஸாஸ்ட் ஃபேனு, அப்புறம் விண்டோஸ் எல்லாமே இருக்குது. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பாத்ரூமுக்கு தேவையான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் தான் மாட்டி கொடுப்பாங்க. அடுத்தது நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பார்த்துக்கலாம். ஹாலோட நார்த்தன் சைட் கிராஸ் பண்ணி போகிறோம். இந்த இடத்துலையுமே வர ஆர்ட்ஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா அந்த உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இந்த சைடு வந்துட்டிங்கன்னா வீட்டோட டைனிங் ஏரியா. மொத்தமாக இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட மொத்த அளவு சேர்ந்திங்கன்னா 10க்கு 20ங்கிற அளவில் இருக்குது. 10க்கு 10ங்கிற அளவில் கிச்சன், 10க்கு 10ங்கிற அளவில் டைனிங். இதில் வந்து ஹேண்ட் வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. கிரானைட் டேபிள் டாப் ரெடி பண்ணி இங்கே வந்து சுற்றியுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இங்கே வந்து டவலெல்லாம் மாட்டிக்கிற மாதிரி ராட் இருக்குது. அது போக விண்டோஸ் இருக்குது. சீலிங்லேயும் உட்டன் அந்த அக்ரிலிக் ஷீட்டில் ஃபினிஷிங்கில் இந்த உட்டன் தீமில் வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து சீலிங் ஃபேனோட அந்த ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. டைனிங் ஏரியாவில் கிழக்கு பார்த்த மாதிரி சிஎன்சி லேஸ்கட் டிசைன்ஸோட ஒயிட் வித் அந்த க்ரீன் கலர் காம்பினேஷனில் அந்த பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. கோபுரம் டிசைன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து எங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு க்ராக்கரி யூனிட் கிளாஸ் டோர்ஸோடு ரெடி பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி பேக் சைடில் வந்துட்டோம்னா வீட்டோட கிச்சனுங்க. ஒரு யூ ஷேப்பில் பெரிய கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து கிளாஷி ஃபினிஷிங்கில் கிரானைட்டு சிங்க் வந்து எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. கிச்சனோட வெளிச்சத்துக்காக இங்கே வந்து ஒரு ஸ்லைடிங் டோர் டைப்பில் யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. கிச்சனோட இன்டீரியர் கலர் காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. லிண்டல் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் இருக்குது. பேக் சைட்லேயும் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிளாஸ் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. அங்கேயும் கடப்பாக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு வால் யூனிட் இருக்குது. டைல்ஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் வால் டைல்ஸ் வந்து உட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய டைல்ஸ் ஒர்க்கை லே பண்ணியிருக்காங்க. சிம்னி ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. பேஸ் கேபினட் நிறையா கொடுத்துருக்காங்க. ஆயில் ப்ளோ ட்ரே, அது போக டேண்டம் பாக்ஸு, இங்கே சைடில் வந்து தக்காளி வெங்காயம்லாம் போட்டு விற்கிற மாதிரி விற்கிற பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே என்னென்ன ரூம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். லிவிங் ஹால்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இங்கே ஸ்டார் கேஸ் இருக்குது. ஸ்டார் கேஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கிரானைட்டை தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. கிளாஷி ஃபினிஷிங்கில் இருக்குது. சைடு ஹேண்டல்ஸ் வந்து எஸ்எஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோருக்குலாம் இங்கே வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. மெட்டலில் இருக்குது. சீலிங்கில் இந்த இடத்துல வந்து ஒரு டிசைனர் லைட் மாட்டியிருக்காங்க. யூனிக்காக இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இங்கேயும் நம்ம பார்க்குறது 16க்கு 16ங்கிற அளவில் வந்துருக்கக்கூடிய வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால். இங்கேயும் மல்டிமீடியா டிவி பண்ணியிருக்காங்க. பிங்க்கு மார்பே டிசைன்ஸு, அப்புறம் கிரே கலர் ஒயிட் கலர் தீமில் அந்த டிவி யூனிட் இருக்குது. பேக்ரவுண்ட்லேயும் ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோஸ் இருக்குது. சீலிங்கில் சின்னதாக ஒரு கிறிஸ்டல் டிசைனர் லைட் மாட்டியிருக்காங்க. 2 சீலிங் ஃபேனும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை ஃபஸ்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் அங்கே கிங் சைஸ் பெட்ரூம் இருக்குது. இங்கே மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தலாம். இங்கே மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் இந்த என்ட்ரன்ஸில் இந்த ஆர்ச் டிசைன் ஒர்க்லாம் செஞ்சுருக்காங்க. இது தாண்டி வந்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட இன்டீரியர் ஒர்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்த மாதிரி கிரே கலர் ஃபினிஷிங்கில் வார்ட்ரோப் கபோர்ட், லேப் கபோர்டெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக பேக் சைடில் ஒரு விண்டோ இருக்குது. இந்த சைடில் ஒரு விண்டோ இருக்குது. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கர்டனில் மாட்டுற மாதிரி ராடும் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சீலிங் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. பேக் சைடில் வந்து இங்கே இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 8க்கு 5ங்கிற அளவில் இருக்குங்க. இங்கே ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டைல்ஸ் ஒர்க்கை உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஆன்டிஸ்கி டைல்ஸும் கிளாஸி ஃபினிஷிங் மார்மே டிசைன்ஸில் இருக்கக்கூடிய வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே விண்டோஸ் எல்லாம் இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேனும் இருக்குது. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம கிங் சைஸ் பெட்ரூமாக பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி தெற்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த கிங் சைஸ் பெட்ரூமோட அளவு 16க்கு 16ங்கிற அளவில் இருக்குது. இங்கே வந்து க்ரீன் கலர் தீமில் இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. உடன் காட் கொடுத்துருக்காங்க. உடன் காட்டுக்கு பேக் சைடில் ஹெட்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து குஷன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து 16 அடிக்குமே வந்து வார்ட்ரோப் கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, ஸ்டடி டேபிள், ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து உடன் மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்குது. இந்த உடன் காட் போட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம டிவி பார்க்குற மாதிரி உடன் மல்டிமீடியா டிவி யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே பெரிய ஒரு ஸ்லைடிங் டைப்பில் ஒரு யூபிவிசி விண்டோ இருக்குது. இங்கே ஒரு விண்டோ இருக்குது. அப்போது உடன் காட் பக்கத்தில் இங்கே வந்து
லேம்பெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கே ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் நம்ம ஒரு ஃபோல்டபுள் டைப்பில் ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. வேணும்னா நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி டேபிள் யூஸ் பண்ணாட்டி நம்ம வாஷிங் மிஷின்லாம் இங்கே வச்சுக்கலாங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கிங் சைஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம் 5க்கு 7ங்கிற அளவில் இருக்குது. இங்கேயும் டிஃப்ரெண்ட்டான தீமில் டைல்ஸ் ஒர்க்லாம் லே பண்ணியிருக்காங்க. டார்க் வித் லைட் கலர் தீமில் வால் டைல்ஸும் ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5க்கு 7ங்கிற அளவில் இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு காமன் பால்கனி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து போகிற மாதிரி டோர் இருக்குது. மெட்டல் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்ததும் ரைட் சைடில் வந்து இந்த வீட்டோட பால்கனி ஏரியா இருக்குது. இதோட அளவு 10க்கு 16 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃப்ரண்ட் சைடில் 2 CNC லேஸ்கட் டிசைன்ஸு ப்ரைவசிக்காக கொடுத்துருக்காங்க. அது போக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அதுக்கு முன்னாடியும் அந்த டஃபன் கிளாஸோட ஹேண்டைல்ஸ் வந்து SS ஸ்டீலில் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து டெரஸ் போகிற மாதிரி மெட்டல் ஸ்டேர்கேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. டெரஸ் வந்ததும் இங்கே வந்து துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. அது போக காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் வடவழி லொக்கேஷன்லாம் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டோட ப்ரைஸ் லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 1,45,00,000 ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள்.